உள்ள மிகச்சிறந்த போர் வீரன் என்று கூறினார். அரச குடும்பத்தினரான திருதராஷ்டிரருக்கும் பணிப்பெண்ணான சாவளி என்பவருக்கும் மகனாக பிறந்தவர்தான் யுதிஷ்சு. சாவளி சத்திரிய குலத்தை சார்ந்தவர் அல்ல, ஆனால் வைசிய குலத்தை சார்ந்தவர். எனவே தலைமை பணிப்பெண்ணாக அரண்மனையில் பணியாற்றினார். காந்தாரி கர்ப்பமாக இருக்கும் பொழுது திருதராஷ்டிரருக்கு தேவையான பணிவிடைகளை செய்து கொடுக்க சாவளியோ நியமிக்கப்பட்டார். ஆனால் திருதராஷ்டிரரோ அவருடைய குணங்களில் மயங்கி தன்னுடைய பணிக்கும் உறவிற்கும் அவளை பயன்படுத்தி கொண்டார். இவ்வாறுதான் திருதராஷ்டிரருக்கு மகனாக யுதிஷ்சு பிறந்தார். திருதராஷ்டிரருக்கும் பணிப்பெண்ணுக்கும் பிறந்த யுதிஷ்சு குருஷேத்திர யுத்தம் தொடங்கும் பொழுதே கௌரவர் முகாமிலிருந்து பாண்டவர் முகாமிற்கு சென்று பாண்டவர் பக்கமிருந்து போராடினார். குருஷேத்திர யுத்தத்தில் தப்பிய ஒரே கௌரவர் யுதிஷ்சு மட்டுமே. தன்னுடைய தந்தையின் இறுதி சடங்கை செய்தவரும் இவரே. மேலும்